இது என்ன ஆச்சு அப்படின்னம்னா, இவங்கெல்லாம் வெளியேற்றப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதிமுக செல்வாக்கு உள்ளவங்க. ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிடிவியாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்துட்டு செல்வாக்கு உள்ளவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, 2 தேர்தலில் அதிமுகவினுடைய பெரிய வீழ்ச்சிக்கு இவங்க தான் காரணம். ஒரு ஜெயலலிதா இறக்கும்போது 43% இருந்தது. 2021 தேர்தலில் 33% ஆகுது. அதுக்கு அடுத்த வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் 28% ஆகுது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 21% கீழே போயிடுது. அப்போ இந்த போகும்போது இந்த ப்ராசஸில் என்ன ஆயிடுதுன்னா 7 இடத்துல டெபாசிட் எடுக்குது அதிமுக. தென் மாவட்டங்களில் வந்துட்டு இருக்கக்கூடிய 10 மக்களவை தொகுதி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதில் இருக்கக்கூடிய 60 சட்டமன்ற தொகுதிகள் தான் அதிமுகவினுடைய ஸ்ட்ராங் பேஸ், தூண் அப்படின்லாம், அரண் அப்படின்லாம். அங்கேயே வந்துட்டு தோத்துடுறாங்க. ஆனால் தோற்கடிக்கப்பட்ட அதே நேரத்தில் அதிமுக வேட்பாளருக்கு டெபாசிட் எடுக்கிற அதே தொகுதிகளில் எதிர்த்து நிற்கக்கூடிய முன்னாள் அதிமுகவினர், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், அவங்கள சரியான வாக்கு எழுதுறாங்க.